கொஞ்சம் எடுத்துருவாமா. நான் காலையே வேலைக்கு போய் இப்பதான் வரேன். ஒரு காஃபி போட்டு எடுத்து தருவீங்களா? ஏன் தம்பி சாப்பிட்டியா? ஆமா, இந்த காஃபிக்கே வந்து இல்லை, இதை சாப்பிட்டியா தரேன். ஏன் சித்தரா காபி தண்ணி எதுவும் போட்டு கொடுக்க முடியாதா? காலையில இருந்து அவன் வேலைக்கு போயிட்டு இப்பதானே வரான். சித்தி இப்படி குறை சொல்றேன். நான் உன்னையும் குறை சொல்ல, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். டேய், நான் கேட்காம யார் கேட்பா? அவன் ரோட்ல சுத்துறவன் கிடையாது, அவன் என்னுடைய கூட பிறந்த தம்பி. இது பாருங்க, உங்க அப்பா பேசுறது சரியில்லை. ஏங்க உங்க அப்பா பேசுறது சரியில்லைங்க சுத்தமா. பையன் என்கிட்ட பணம் கேட்டான், உங்ககிட்ட பணம் கேட்டான். இதே இல்லை அவங்களே தேவையில்லாம தலையை கட்டாங்க. எங்க அம்மா வந்து தேவையில்லாம திட்டாதீங்க. நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். அப்பா அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் வாடா, அத்தை ஒரு மரியாதை இல்லாம உன் பையன் அப்படி பேசிட்டு போறான். அக்கா, விடுக்கா. நீ தூக்கி வளர்த்த பையன் அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா? விடு. எங்க அக்கா திட்டாலும் சரி, அடிச்சாலும் சரி, நீ கவனம் இருக்கணும். அவங்கள பத்தி எங்களால பரிசு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு சமையல் கதையா? என்னை தாலி கட்டிதான் கூப்பிட்டு வந்தாங்க. ரோட்ல இருந்து வச்சுட்டு வரலையே. உனக்கு எங்க அக்கா சொன்ன மாதிரி வாயை ரொம்ப நீளு. இரு. தம்பி, இவ செட் ஆக மாட்டான். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே நீ அனுப்பிச்சு விட்டுடு. நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வேற போயிருக்கேன் நானு. நான் எப்படி வந்தனோ என்ன நீங்க அப்படியே அனுப்பி விடணும். அது மட்டும் இல்லாம நான் போட்டு வந்தெல்லாம் 50 சவரம். அதை எனக்கு திருப்பி கொடுங்க. நான் எடுத்துட்டு என் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போயிடுறேன். நான் என் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போயிடுறேன். போன போது நீ தெரிஞ்ச பொண்ணு உனக்கு கட்டி வச்சா இன்னும் வாய் பேசுது பாரு. இந்த மாதிரி சித்ரா, என்கிட்ட நகை பணம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் வித்து தான் நம்ம வீடு கட்டணும். அது உனக்கே தெரியும். நீ எங்க அக்காவை வச்சு சொல்லி இருந்தா இது இல்லைன்னா நீ எங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. இந்த மாதிரி சித்ரா, எங்க அக்கா பத்தி எதுவும் பேசாத. எங்க அக்கா எனக்கு